ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் பாண்டியன் குடும்பத்தில் இந்த ஒவ்வொருத்தரும் ஊர் ஊராக போயிட்டு வீடு வீடாக போயிட்டு எங்கள் அரசியை பார்த்தீங்களா, எங்கள் அரசியை பார்த்தீங்களா, என்னம்மா அரிசியா என்கிட்டலாம் இல்லை போமா அப்படின்றாங்க. ஏமா கடைக்காரா நாங்களே எதுக்குமா உங்கள்கிட்ட அரிசி கேட்க போகிறோம், எங்கள் பொண்ணை பார்த்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு இருக்க. அரசியா நான் பார்க்கலையே ஓடி போயிச்சா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கு. இங்கே ஒரு பக்கம் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்த. அதுக்கப்புறம் பழைய படத்தில் வர வில்லி மாதிரி கத்திரியா இருந்தால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு சும்மா இந்த கண்ணத்தில் வாங்கினேன், அந்த கண்ணத்தில் வாங்கினேன், இந்த கண்ணத்தில் பலார்னு விட்டாரு. விட்டுவிட்டு தம்பிக்கு என்ன தெரியுமா, ஒரு நாள் வச்சிருந்து கொண்டு போய் விட்டு பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துமா, நீ அப்படி போடுறியா, நான் பாண்டியா மகாடா பாண்டியனா கொக்கா அப்படின்ட்டு வேற லெவலில் நான் வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பாருங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சா, சின்ன புள்ள பாண்டிகிட்ட போய் எல்லாரும் கத்துறாங்க. ஏன் புள்ள எங்க இருக்கான்னு எனக்கே தெரியல, நீங்க ஏன்டா என்கிட்ட கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டியாடா, சொல்லாம தான் செய்வியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணா இந்த பையன் உண்மையா லவ் பண்றான்னு நினைச்சா இந்த பிள்ளை பழிவாங்க லவ் பண்ணிட்டு இருக்கான். இது தெரியாதா நம்ம அரசி, ஐயோ இவனை வச்சு செய்ய போகுது. அதாவது அரசியை கல்யாணம் பண்ணி பாண்டியன் குடும்பத்தை வச்சு செய்யணும்னு நினைச்சாரு இவரு. ஆனா வேற இங்க வச்சு செய்யறது வேற மாதிரி இருக்கு. இது தெரியாத குமார் தம்பி சொந்த செலவுல சூனிய வைக்கிறாப்ல. சரி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இங்க கோமதி ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டாலும் பாண்டியன் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்படியே என்னடா பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. காரா கேட்ட நீ காரு உனக்கு பொண்ணே இல்லப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ காரு கேட்டதுக்காக பொண்ணு ஓடி போய்ச்சான். இது எப்படி தரமா இருக்கு, மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவாராம், தாலி கட்டுவாராம் அப்படிங்கிற மாதிரி போனுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த நியூஸ் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் அரசியை கூட்டு வந்து விடலான்னு சொல்லிட்டு டடான்றாங்க. நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாரு, செம்ம தரமான சம்பவமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்